வணக்கம். இன்று நீங்கள் கேட்க இருப்பது சாண்டில்யன் அவர்களின் மலைவாசல். அத்தியாயம் 15. வண்டியில் வந்தவள். வாழ்க்கையில் மிதமிஞ்சிய கஷ்டம் ஏற்பட்டால் ஒன்று மனிதன் பண்படுகிறான், இல்லை நாசமாகி விடுகிறான். அவனவன் தரத்தை பொறுத்த விஷயம் அது. நெருப்பில் வைக்கோல் விழுந்தால் சட்டென பற்றி எரிந்து தீந்து போகிறது. தங்கம் விழுந்தால் முன்னைவிட அதிக பளபளப்பை பெற்று பிரகாசிக்கிறது. மனிதன் வாழ்க்கையும் இப்படித்தான். வைக்கோலைப் போல் உரமற்ற தக்கையை போன்ற மனிதன் வாழ்க்கையின் சோதனைகளில் மாட்டி நாசமாகின்றான். ஆனால் லட்சிய புருஷனுக்கு வாழ்க்கையின் சோதனைகள் மெருகு கொடுக்கின்றன. இயற்கையிலேயே உரம் பெற்ற அவன் குணங்கள் இன்னும் அதிக பளபளப்புடன் லட்சியத்தின் உச்ச நிலையை அடைகின்றன. வாழ்க்கையின் கடுமையான சோதனைகளில் சிக்கிய பல்தேவும் அஜித் சந்திரனும் மேலே குறிப்பிட்ட இரு வகை மனிதர்கள். உள்ளே நுழைந்த பல்தேவை ஒரே பார்வையில் எடை போட்டுக்கொண்ட அஜித் சந்திரன் பல்தேவின் உத்தம குணங்கள் தீந்து போய்விட்டதை அறிந்தான். பார்வைக்கு பல்தேவ் கேவலம் ஒரு கொள்ளைக்காரன் போல் இருந்தானே ஒழிய சைன்யத்தை நடத்தக்கூடிய ஒரு படைத்தலைவனாக காணப்படவில்லை. ஏற்கனவே உயரமும் பருமனுமாய் இருந்த அவன் சரீரம் குடியால் இன்னும் சற்று அதிகமாக ஊதியிருந்தது. அவன் கண்களில் முன்பிருந்த பயம் இப்பொழுது இல்லை. அதற்கு பதில் வெறி குடிகொண்டிருந்தது. இதழ் கோடிகளில் தெரிந்த சிரிப்பு காளித்தனத்தை காட்டியது. இதையெல்லாம் அஜித் சந்திரன் விவரமாக கவனித்தானே ஒழிய பல்தேவை வரவேற்க ஒரடி முன்னெடுத்து வைக்கவும் இல்லை. முகத்தில் வெறுப்பையோ சிரிப்பையோ வேறெந்தவித உணர்ச்சியையோ காட்டவும் இல்லை. உபசேனாதிபதி யார் என்பதை கவனித்த பல்தேவின் வேகம் மட்டும் சட்டென தடைப்பட்டது. வாயிற்படியை தாண்டியும் தாண்டாததுமாக ஒரு கணம் ஸ்தம்பித்து நின்றான். குடிவெறி கூட சிறிது கலைந்து முகத்தில் ஆச்சரிய கலை படர்ந்தது. யார்? உபாத்தியாயரா? நம்பவே முடியவில்லையே என்று ஏதோ உளறினான். அத்துடன் காரணமில்லாமல் சற்று சிரிக்கவும் செய்தான். தன்னை விட பெரிய மனிதனாய் இருப்பவனை திடீரென சந்திக்கும் போது கீழ்த்தர மனிதனுக்கு இந்த மாதிரி அர்த்தமற்ற வார்த்தைகளும் அசட்டு சிரிப்பும் ஏற்படுவது சகஜம். உபாத்தியாயன் பதிலுக்கு புன்முறுவல் கூட செய்யவில்லை. திடமான குரலில், உள்ளே வா பல்தேவ் என்று கூறினான். பல்தேவ் உள்ளே வந்து இடுப்பிலிருந்த கத்தியை கழற்றி ஒரு மூலையில் வைத்துவிட்டு உபாத்தியாயனுக்கு ஒரு மஞ்சத்தை இழுத்து போட்டு தானும் ஒரு மஞ்சத்தை இழுத்து கொண்டு உட்கார்ந்தார். பல்தேவுடன் பேச ஆரம்பிக்கும் முன்பாக உபாத்தியாயன் அறையை சுற்றுமுற்றும் ஒரு முறை கவனித்தான். பழைய நாள் கட்டிடம். சமீப காலத்தில் இராஜாங்க கஷ்டத்தாலும் மூலஸ்தானபுரம் அடிக்கடி கைமாறி கொண்டிருந்தபடியாலும் குப்தர்களோ ஹீனர்களோ இந்த தர்மசாலையை சரிவர கவனிக்காமல் விட்டிருந்தபடியால் சுவர்களில் காரை பெயர்ந்து விழுந்திருந்தது. ஆங்காங்கு தீட்டப்பட்ட வர்ண சித்திரங்கள் கண் அழிந்தும் கால் அழிந்தும் விகாரமாக காணப்பட்டன. மஞ்சங்களின் உயர்ந்த வேலைப்பாடுகள் கூட பழுதாகி மரக்கால்களில் இருந்த சிங்கங்கள், புலிகள் இவற்றின் மூக்குகள் மொக்கையாகியும் பாத விரல்கள் சக்கை பெயர்ந்தும் கிடந்தன. தர்மசாலை வாயிலை நோக்கியிருந்த 2 சாளரங்களிலும் 2 குத்து விளக்குகள் பாசி ஏறி கிடந்தன. கூரையில் பிரமாதமான வேலைப்பாட்டுடன் பல முகங்களோடு தொங்கிக் கொண்டிருந்த வெண்கல விளக்கு கூட ஏழை ஸ்திரீயின் தலைப்போல் வெகு நாட்களாக எண்ணெயை காணாமல் இருந்தது. இப்படியிருந்த அறையின் மூலைகளில் தன் உடைகளையும் உடைவாள் முதலியவற்றையும் பல்தேவ் கலற்றி எறிந்திருந்தான். அவன் குடிப்பதற்கு உபயோகப்படுத்தியிருந்த காஷ்மீரக கோப்பைகளும் ஒரு மூலையில் கிடந்தன. தாறுமாறாய் இருந்த அந்த அறையின் நிலைமையிலிருந்து பல்தேவ் எப்படி மாறியிருக்கிறான் என்பதை உபாத்தியாயன் உணர்ந்து கொண்டான். இந்த ஆராய்ச்சியின் காரணமாக மௌனமாயிருந்த உபாத்தியாயனை பல்தேவ் பேச்சில் இழுத்தான். உபாத்தியாயரே, என்னை இந்த இடத்தில் எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் இங்கு வந்தது எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கிறது தெரியுமா? யாரோ உபசேனாதிபதி வந்திருக்கிறார் என்று கேட்டதும் முதலில் பயந்தே போய்விட்டேன். அஜித் சந்திரன் அவனை உற்று பார்த்தான். பல்தேவ் யாருக்கும் பயப்படுகிற ஆளாக தெரியவில்லை. தன்னிடமுள்ள பழைய மரியாதையினாலேயே பல்தேவ் பணிவாக பேசுகிறான் என்பதை உணர்ந்து கொண்ட அஜித் சந்திரன், பயம் எதற்கு பல்தேவ்? கடமை தவறுகின்றவனுக்கு அல்லவா பயம் வேண்டும் என்றான். பதிலுக்கு பல்தேவ் சிரித்தான். கடமையா உபாத்தியாயரே? கடமை தர்மம் எல்லாம் அவரவர் சக்தியையும் செல்வாக்கையும் பொறுத்தது. ஆகையால் இந்த விஷயங்களில் எது கடமை எது கடமை அல்ல என்று நிர்ணயிப்பது கஷ்டம் என்று சொன்ன பல்தேவ் தன் தத்துவத்தை தானே விளக்க ஆரம்பித்தான். இப்பொழுது தோராமானாவுடன் போர் முனையில் இருக்க வேண்டியது என் கடமை என்று நீங்கள் நினைப்பீர்கள். நான் அப்படி நினைக்கவில்லை. இங்கிருந்து சிகிச்சை செய்து கொள்வதுதான் என் கடமை என்று நினைக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு போனவனை அஜித் தடை செய்து, சிகிச்சையா? உனக்கு உடம்புக்கு எதுவும் இருப்பதாக தெரியவில்லையே என சொல்லிவிட்டு மாப்பிள்ளையின் பூதாகரமான உடலை ஏற இறங்க பார்த்தான். இங்கு நடைபெறும் சிகிச்சை உடலுக்கல்ல, உள்ளத்துக்கு என்றான் பல்தேவ். உள்ளத்துக்கா? ஆம் உபாத்தியாயரே, என் உள்ளத்தில் கூறிய பல ஈட்டிகள் பாய்ந்திருப்பது உங்களுக்கு தெரியாதா? மனநாளன்று மனைவியை இழந்தேன். பிறகு அடிமையாக அடிபட்டேன். அதற்காக அந்த உள்ள புண்களை
இங்கிருந்து ஆற்றி வருகிறேன். தோரமானாவுக்கு பயந்து பல ஹீன பிரபுக்கள் குப்தராஜ்ய எல்லைக்குள் ஓடுகிறார்கள். ஏனென்றால் தோரமானா மலைவாசலை அடைத்து கபீசத்துக்கும் பாரதத்துக்கும் தொடர்பில்லாமல் செய்து கொண்டிருக்கிறான். இங்கிருக்கும் பிரபல ஹீனர்களை சிறுக சிறுக ஒழித்து ஹீன படைகளுக்கெல்லாம் தானே தலைவனாக்கி இந்துஸ்தானத்தில் தானும் ஒரு மன்னனாக பார்க்கிறான். இப்பொழுது ஹீன பிரமுகர்களுக்கு அடைக்கலம் கருணையின் பெயராலும் தர்மத்தின் பெயராலும் அளித்து கொண்டிருப்பது குப்தராஜ்யந்தான். அப்படி அங்கு செல்ல பிரயத்தனப்படும் ஹீன பிரபுக்களை பிடித்து பழிக்கு பழி வாங்கி வருகிறேன். அவர்கள் எடுத்து வரும் பொற்காசுகளையும் நகைகளையும் கொள்ளையடிக்கிறேன். கொஞ்சம் மீறி பேசுபவர்களுக்கு கசையடி கொடுக்கிறேன். இங்கு என்னுடன் பார்வைக்கு 200 வீரர்கள் தான் இருக்கிறார்கள். ஆனால் ரஸ்தாவில் சஞ்சரிக்க 500 வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வலையில் சிக்கி வரும் ஹீன மீன்கள் பல்தேவின் பசிக்கு இரையாகின்றன. மூலஸ்தானபுரத்தில் பல்தேவின் ஆட்சி பலமாக நடக்கிறது என்று விவரித்து இடி இடி என வெறி உதிரும் சிரிப்பை கொட்டினான். அஜித் சந்திரன் வெறுப்பு கலந்த பார்வை ஒன்றை பல்தேவ் மீது வீசினான். பாரதத்தின் சேவைக்காக மலைவாசலில் இரத்தத்தை ஆறாக பெருக்கிய வில்லவர் வம்சத்தில் பிறந்த நீ கொள்ளைக்காரனாகவே மாறிவிட்டாயா? இதை சொல்லிக்கொள்ள உனக்கு வெட்கமா இல்லையா? இதில் வெட்கம் என்ன இருக்கிறது? நான் செய்வதும் பாரத நாட்டு சேவைதான். என் ரத்தத்தை சிந்தவில்லை, எதிரிகள் ரத்தத்தை சிந்துகிறேன். நம்மிடமிருந்து ஹீனர்கள் பறித்த செல்வத்தை திரும்ப பெறுகிறேன். யுத்த காலத்தில் எதிரியின் ரத்தத்தை சிந்தலாம், தவறில்லை. நிராயுதபாணியான எதிரியை பிடித்து கசையடியால் ரத்தத்தை சிந்துவது தர்மமா? இதை ஹீனர்கள் யோசித்தார்களா? தங்களை அடில மகாபிரபு என்ன செய்தார்? உபாத்தியாயரே, உங்களுக்கு பட்டும் புத்தி வரவில்லை என்றான் பல்தேவ். இவ்வளவு துணிச்சலுடன் பேசுவதை பார்த்த உபாத்தியாயனுக்கு தன்னை அறியாமல் சிரிப்பு வந்துவிட்டது. பல்தேவ், தர்க்கத்திலும் தேர்ச்சி பெற்றுவிட்டாய் என்றான் அஜித் சந்திரன். அதில் மட்டுமல்ல உபாத்தியாயரே, என்னுடன் இருக்கும் 700 வீரர்களை ஏமாற்றவும் கற்றுக்கொண்டிருக்கிறேன். வரவர கொள்ளையில் என் சகாக்கள் அதிக பங்கு கேட்கிறார்கள். ஆகவே அவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கிறது. உதாரணமாக இதோ பாருங்கள், இன்று ஒரு ஹீனன் வண்டி பிடிபட்டது. திரைக்குள்ளே ஒரு யுவதியும் வாலிபனும் உட்கார்ந்திருந்தார்கள். காலடியில் இருந்த பெரிய பெட்டியில் வெள்ளி தாம்பாளங்கள், தங்க நகைகள் இருந்தன. நான் திரையை விளக்கி பெட்டியை திறந்ததும் என்னோடு 2 வீரர்களும் தலையை நீட்டினார்கள். அவர்கள் வெள்ளி தாம்பாளங்களையும் நகைகளையும் தான் பார்த்தார்கள். ஆனால் பல்தேவின் கண்கள் இன்னும் ஒரு சிறிய சம்புடத்தையும் கவனித்தன. வீரரை அப்புறம் விரட்டிவிட்டு சம்புடத்தை திறந்தேன். அத்தனையும் வைரம், வைடூரியம், கோமேதக கற்கள். அவற்றை கொண்டு ஒரு ராஜ்யத்தையே வாங்கலாம். அதை இந்த நாய்கள் பார்த்துவிட்டால் சும்மா இருக்க மாட்டார்கள். ஆகையால் உடனே சம்புடத்தை மூடி பெட்டியிலேயே வைத்து வண்டி திரையை பழையபடி விட்டேன். வண்டியை என் கண் பார்வையிலேயே கொண்டு வந்து விட்டேன். எப்படி உபாத்தியாயரே? அஜித் சந்திரன் அந்த கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. வண்டியிலிருந்த 2 யார் என்று கேட்டான். இருட்டில் சரியாக தெரியவில்லை. அதிகமாக கவனித்தால் இதர வீரர்கள் சம்புடத்தை பார்த்தாலும் பார்க்கலாம். ஆகையால் பெட்டியின் பரீட்சையோடு நிறுத்தி கொண்டேன். நாம் இருவரும் முதலில் சாப்பிடுவோம், பிறகு வண்டியில் இருக்கும் விருந்தினர்களை விசாரிப்போம் என்றான். மறுபடியும் ஏதோ நினைத்து கொண்டு, வண்டியில் இருக்கும் அந்த பெண்ணை விட்டுவிட்டு தனியாக சாப்பிடுவானேன்? அந்த தர்மசாலை கிழவனை விட அவள் பரிமாறினால் நன்றாக இருக்குமே என சொல்லிவிட்டு, யாரெங்கே? சுராஜ் என்று கூப்பிட்டான். கீழே இருந்து இதோ வந்துவிட்டேன் என்ற சப்தம் வந்தது. சற்று நேரத்தில் பலிஷ்டனான ஒரு வீரன் உள்ளே நுழைந்தான். சுராஜ், வண்டியில் இருக்கும் பெண்ணை அழைத்து வா என்று உத்தரவிட்டான் பல்தேவ். வேண்டாம் பல்தேவ், நியாயமில்லை என்றான் அஜித் சந்திரன். ஹீனர்கள் நம்மிடம் என்ன நியாயத்தை காட்டினார்கள் என்று சீறினான் பல்தேவ். அவன் பேச்சில் எவ்வளவோ உண்மை இருக்கிறது என்பதை அஜித் சந்திரனும் உணர்ந்தான். ஆனால் அவன் தூய உள்ளம் அபலையான ஒரு பெண்ணை பழிவாங்கும் இழிந்த நிலைக்கு இறங்க மறுத்தது. ஆனால் பல்தேவ் இருக்கும் ஸ்திதியில் யார் என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான் என்பதை அஜித் சந்திரன் அறிந்தான். தவிர தன்னுடன் வந்திருக்கும் 4-5 வீரர்களை மட்டும் வைத்துக்கொண்டு தான் பல்தேவை அடக்க முடியாது என்பதையும் வெட்ட வெளிச்சமாக தெரிந்து கொண்டான். எது எப்படி நடந்தாலும் தான் எதுவும் செய்வதற்கில்லை என்ற எண்ணத்தினால் அஜித் சந்திரன் மௌனம் சாதித்தான். இடையில் உள்ளே வந்த தர்மசாலை கிழவன் விளக்குகளுக்கு நிரம்ப எண்ணெய் விட்டு திரிகளை தூண்டிவிட்டு சென்றான். விளக்கு வெளிச்சத்தில் சுவரில் விழுந்த பல்தேவின் உருவ நிழல் ஏதோ ஒரு பெரிய பிசாசு உட்கார்ந்திருப்பது போல் தெரிந்தது. வண்டியிலிருந்த பெண்ணை பலாத்காரமாக இழுத்து வந்த சுராஜ் அவளை உள்ளே தள்ளினான். பெண்ணை கண்ட பல்தேவும் அஜித் சந்திரனும் ஏக காலத்தில் எழுந்தார்கள். ஏக்கத்தால் எழும்பி தாழ்ந்த மார்புடனும் கலைந்த கேசத்துடனும் விழிகளில் கோபம் கக்க சித்ராதேவி அவர்கள் எதிரில் நின்றாள். சித்ராதேவி என்று பல்தேவ் ஆச்சரியத்தினால் கூவினான்.